3 நாளாவே சென்னையில செம்ம மழை. ஸோ இந்த மழைக்கு எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். உங்களுக்கே தெரியும், பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும் நான் என்ன பண்ணுவேன் மழை வந்தால் பஜ்ஜி தான் சுடுவேன். ஸோ இந்த வாட்டி என்ன நான் பஜ்ஜி சுடாமல் வடை சுடுறாங்களேன்னு பார்ப்பீங்க. இது வந்து வாழைப்பூ வடை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் போட்டுட்டு ரித்திக் வந்து பஜ்ஜி கேட்டான். சரி குழந்தை கேட்குறான்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட்டு கொடுத்தேன். அந்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட டீக்கு வடை பஜ்ஜி, அதுவும் வாழைப்பூ வடை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போச்சு. அடுத்த நாள் ஃப்ரைடே காலையில் வந்து தெருவெலாம் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சு. இது வந்து ஃப்ரைடே காலையில் எடுத்தது. சனிக்கிழமை புரட்டாசி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சனியை கும்பிட்டுலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அமாவாசை வச்சுக்கிட்டு நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சனிக்கிழமை தான் கும்பிட்ற மாதிரி இருக்கும். பையன் வந்து இது புரட்டாசின்னு அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து சீச்சி சீச்சி, அதாவது சிக்கன் வேணும் சிக்கன் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இடைக்கிடைக்கு போட்டிருக்கனால சாப்பிட மாட்டோம். அடுத்ததான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் போட்டிருக்கான். இதை தியேட்டரில் பார்க்காம போயிட்டுனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. என் பையனே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த படம்.